இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே இந்த பைப் கிளீனர் ரீல்ஸாகவே எனக்கு காமிச்சிட்டு இருந்தது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணதான் இந்த ஃப்ளார் பாட் 3 ஸ்டெப்பில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 பைப் கிளீனர் எடுத்துக்கிட்டு அதனோட எட்ஜஸை 2 டைம் ட்விஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 9 டைம்ஸ் அதை சுற்றிக்கலாம். சுற்றினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த எட்ஜஸில் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு எட்ஜையும் ரைட் சைடு எட்ஜையும் ஒரு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லாங்காக இருக்க அந்த எட்ஜை அதுக்குள்ளே விட்டு ஒரு டைம் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஃப்ளார் ரெடி. இப்போது அந்த எட்ஜஸை லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கலர் பைப் கிளீனர் எடுத்துக்கிட்டு அதை ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ரவுண்டாக சுற்றி உள்ளே விட்டு இந்த எட்ஜையும் அந்த எட்ஜையும் ஒரு டைம் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஃப்ளாரோட உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாரோட லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி க்ரீன் கலர் பைப் கிளீனர் எடுத்துக்கிட்டு ஒரு லீஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 டைம் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போது ரைட் சைடில் இருக்கிறத எடுத்து லெஃப்ட் சைடில் விட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லீஃப் ரெடி. இப்போது க்ரீன் கலரில் ஒரு டேப் எடுத்து அந்த டேப்பை லீஃப் வச்சு இந்த ஸ்டெம்க்கு சுற்றுற மாதிரி சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஒரு 2 டைம்ஸ் அந்த டேப் மேலே சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளோ வந்துடும். இப்போ லீஃப் எடுத்து வச்சு அதையும் அதுக்குள்ளே வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் பண்ணணும். அதே சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் பட்ஸ் மாதிரி ஒன்று பண்ணலாம். சேம் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இப்போது லாஸ்ட்டாக இருக்கிறத அந்த பெட்டல்ஸ் உள்ளே விட்டு ஒரு டைம் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது நல்லா அந்த ஃப்ளார் பெட்டல்ஸை எடுத்து விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா அப்படியே நின்றுடும். பைப் கிளீனர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே அது அந்த ஷேப்பில் அழகாக நின்றுடும். சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவு ஃப்ளார்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ளார் பாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டீ கப் எடுத்துக்கிட்டு அதனோட ஓரத்தில் கொஞ்சம் அந்த தடியாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பைப் கிளீனரை அந்த ஷேப் அந்த கப்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதை இந்த சைடு ஒரு ப்ரெஸ்ஸு இந்த எட்ஜில் ஒரு ப்ரெஸ் ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணி இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணால் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாட் ரெடி. இப்போ நம்ம ஸ்டெம் குத்தும்போது அது நிற்கணும். அதனால் தர்மாக்கோல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அந்த பாட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. இது பாட் நிற்கிறதுக்காக நான் கார்ட்போர்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை பாட் மேலே ஒட்டிக்க போகிறேன்.
இப்போ அது ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பேப்பரை வந்து அதுக்குள்ளே ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண ஃப்ளார்ஸோட ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நூல் வச்சு கட்டிட்டு அதை வந்து பாட்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான்.